رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? இமாம் மஹ்தியின் தந்தை பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் அப்துல்லா. ஒரு நன்மையை வேண்டி நாம் ஒரு சிறு அமல் செய்தாலும் அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். அதற்கு பதிலாக அதை விட 10 மடங்கு கூலிகளை தருவான். நாம் சொல்லும் ஒவ்வொரு சுபஹானல்லாவும் நம் கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். நாம் சொல்லும் ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாவும் நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இவற்றையெல்லாம் நாம் மிக சாதாரணமாக நினைக்கின்றோம். அல்லாஹ்வின் பார்வையில் கோடிக்கணக்கில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தஸ்பீஹ்கள் இவை. இப்படி நாம் சில திக்ருகளை துவாக்களை மிக சாதாரணமாக நினைப்போம். ஆனால் அவை நம் விதியை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்படி நமக்கு பல பரக்கத்துகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு 2 துவாக்களை சொல்ல போகிறேன். துவா என்றதும் பெரியதாக இருக்கும் என நினைக்காதீங்க. ஒரே வார்த்தை தான், ஆனால் பல அற்புதங்களை இது நிகழ்த்தும். அந்த 2 துவாக்கள் என்னன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த 2 வார்த்தைகள் தான் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள். நம்முடைய வாழ்வாதாரத்தை 1 மடங்கு அல்ல பல மடங்கு உயர்த்தக்கூடிய வார்த்தைகள். இவைகளை பொருளுணர்ந்து முறையாக சொன்னால் நிச்சயம் நாம் எதிர்பார்த்தது நடக்கும். ஒரு அடியான் தன் எஜமானுக்கு எப்போதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு அதிகம் நன்றி செலுத்துகின்றானோ அதைவிட பல மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் பொருளாதாரத்தை உயர்த்துவான். அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. கடன் இல்லாத வாழ்க்கை அமைந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நல்ல துணை பிள்ளைகள் அமைந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. வாடகை வீடாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு கொடுத்த அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்லாம் என்ற உயர்ந்த புனித உண்மையான மார்க்கத்தில் இருக்கின்றோம். நாளை எப்படியாவது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு செல்ல போவது இந்த மார்க்கம்தான். அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்வும் உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகள். அடுத்து தௌபா. அஸ்தக்ஃபிருல்லா என்ற ஒரு வார்த்தை உங்கள் மொத்த கடனையும் அழித்துவிடும். உங்களுக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு நிவாரணமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும். எவ்வளவு அதிகம் நாம் தௌபா செய்கிறோமோ அவ்வளவு அதிகம் நம்முடைய சோதனைகள் நீங்கும். ரிஸ்கிற்கான அத்தனை கதவுகளும் திறக்கப்படும். அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 விஷயங்கள் தன் அடியான் தனக்கு நன்றி செலுத்த வேண்டும், தன்னிடம் தௌபா செய்ய வேண்டும் என்பதை தான். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த 2 வார்த்தைகளை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறலாம். இந்த 2 வார்த்தைகளை இந்த நேரம் இத்தனை முறை தான் ஓதணும்னு இல்லை, எல்லா நேரங்களிலும் ஓதலாம், எத்தனை முறையும் ஓதலாம். ஒரு கணக்கு வச்சு ஓதணும்னு நினச்சிங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 500 முறை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 500 முறை, ஆக மொத்தம் 2ஐயும் 1000 முறை என டெய்லி ஓதி பாருங்க. 500 முறை என்பது மிக சாதாரணமாக ஓதிவிடலாம். நான் குறைந்தபட்சம் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் அதிகமாக ஓதலாம். எவ்வளவு அதிகம் ஓதுறீங்களோ அதை விட அதிகம் உங்கள் வாழ்வாதாரம் உயரும். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. எல்லா நல்லதும் உங்கள் வீடு தேடி வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியின் வம்சாவளியை சேர்ந்தவர்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.